இந்த அட்டை வந்து கிளியாது. ஏன்னா இதுல ஒரு லேமினேஷன் இருக்கு, நல்ல குவாலிட்டியான அட்டை. இது வந்து ரொம்ப லைஃப் வரும். இங்க பாருங்க, நான் கிழிச்சு காமிக்கிறேன். நான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு கிளிக்கிறேன், அது கிளியல. உண்மையிலே நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குறேன், அது கிளியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இளையராஜா சாங்ஸ் நம்ம வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். வெல்கம் பேக் டு ஓல்டிஸ் சேனல். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வினைல் ரெக்கார்டு கவர் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இபி எல்பி 78. ஸோ 3 ரெக்கார்டுக்கும் நம்ம வந்து கவர் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கவரோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இது வந்து மேலே வந்து ஒரு லேமினேஷன் இருக்குது, ஒரு வித்தியாசமான லேமினேஷன். தண்ணி பட்டாலும் ஒன்றும் செய்யாது. இதோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான லுக். அதாவது நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கவர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள அட்டை. அதனால என்னன்னா அழுக்கு பிடிக்காது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, இந்த அட்டை வந்து கிளியாது. ஏன்னா இதில் ஒரு லேமினேஷன் இருக்குது, நல்ல குவாலிட்டியான அட்டை. இது வந்து ரொம்ப லைஃப் வரும். இங்கே பாருங்கள், நான் கிழிச்சு காமிக்கிறேன். எவ்வளவு நான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு கிளிக்கிறேன், அது கிளியலை. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரென்த் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா கிளியறதா இருந்துச்சுன்னா லேசாக அந்த கார்னர் இப்படி பட்டாலே அது கிளியும். பட் இவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்தப்பறம் அது உண்மையிலே நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குறது, அது கிளியலை. இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, இந்த ரவுண்டில் நம்ம நினைக்கிற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர். ஸோ அதாவது நமக்கு என்ன அதில் என்ன ரெக்கார்டு வைக்கிறோமோ, இப்போ இளையராஜா சாங்ஸ் வைக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம இளையராஜா படம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன படம் வைக்கிறோமோ அந்த படத்தை வந்து நம்ம இதில் கஸ்டமைஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இளையராஜா சாங்ஸ் நம்ம வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த இது வந்து தெரியாது, நம்ம ஒரிஜினலாக பிரிண்ட் போட்டு எடுத்த மாதிரி இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அது மாதிரி எல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எழுதுனா எழுதிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இது ஒரு சாம்பிளுக்கு தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ கிறிஸ்டின் சாங்ஸ் வைக்கிறதா இருந்தால் நம்ம வந்து ஜீசஸ் படம் போட்டு கிறிஸ்டின் சாங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ என்ன படம் போடணுமோ அதை நம்ம போட்டு அதில் அதே மாதிரி அதுக்கு தேவையான லெட்டர்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி இதை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ஒரிஜினலாகவே இருக்கும். 78க்கு தேவையில்லை. ஏன்னா 78 வந்து நமக்கு ரொம்ப பழைய பாட்டாக இருக்கும். அதனால் அதுக்கு வந்து நமக்கு ஸ்டிக்கர் தேவையில்லை. எல்பிக்கும் இபிக்கும் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெக்கார்ட் கவர்ஸ் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக தான் நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நான் அதில் கொடுத்துக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும் என்னங்கிற நீங்கள் சொல்லுங்க. ஸோ மெம்பர்ஸுக்கு மட்டும் நாங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு இத்தனை கவர் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கவரில் என்னென்ன படம் வேணும், என்ன எழுத்து வேணும்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். மற்றவங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். இதில் ரெக்கார்டு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இபி ரெக்கார்டு. ஸோ கரெக்டாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு வசதியாக நான் இதில் வந்து ஒரு சின்ன கட்டு இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஈஸியாக எடுத்துடலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 78 எல்பி. உண்மையிலே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து பழமையான ஒரு லுக்கில் இருக்குது. வரக்கூடிய 15ஆம் தேதி நடக்கக்கூடிய லக்கி டிராவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்காக இந்த செட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இது வந்து உண்மையிலே சூப்பர் செட்டு, புது செட்டு மாதிரி இருக்குது, நல்ல குவாலிட்டியான செட்டு. அடுத்த வீடியோவில் இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு இந்த கவர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெக்கார்ட் கவரோட பிரைஸ் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.